கூட நம்மை அழைத்தவர் நம்மை நடத்துகிறார் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අද දවසේදී අපි කැඳවුණු පියා අපි මඟ පෙන්වනවා කියන මාතෘකාව යටතේ අපි මෙනෙහි කරන්න යනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நானா இந்த இடத்துக்கு வரல கர்த்தர் என்னை அழைத்தார் ඒ දෙනෙක් විශ්වාස කරනවාද මම මේ ස්ථානට ආවේ නැහැ ස්වාමින් වහන්සේ මාව කැඳවුවා කියලා. ஆமென் ආමේන්. ஹalleluya. Hallelujah. அவருடைய தீர்மானத்தின்படியாக தேவன் என்னை உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේගේ තීරණය ඔස්සේ ඔබවද මාවද දෙවියන් වහන්සේ කැඳවලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. இதுவரை அவர் என்னை நடத்தினார் என்று எத்தனை பேர் ඒ சொல்றீங்க? දෙනෙක් මේ දක්වා ස්වාමින් වහන්සේ මට මඟ පෙන්වුවා කියලා කියනවාද? ஆமென். ஆமென். இல்லையா நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். අපි පසු කරගෙන ආපු පාරවල් කොයි ආකාරයෙන් උනතර තිබෙන්නට පුළුවන්. அந்த எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட ඒ இருக்கிறார். සෑම වාතාවරණයකම ස්වාමින් වහන්සේ අපිට நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். ඔව් අපිත් සමගම සිද්ධලා අපිට මඟ පෙන්වලා තිබෙනවා. ஆமென். ஆமென். எனவே தான் அவரை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். අපි කියන්නේ ස්වාමින් වහන්සේ දෙව් කෙනෙක් යටියට බාර ගන්න අපි වාග්යවන්තයෝ කියලා. ஏசாயா 43வது அதிகாரத்திலே ඒසායා පොතේ முதல் 2 43 වෙනි வசனங்களை පරිච්ඡේදයේ நாங்கள் வாசிப்போம். පළමු කොටස් දෙක කියවමු. வாசிக்க கேட்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள். ඒසායා 42 වෙනි පරිච්ඡේදයේ 43 වෙනි පරිච්ඡේදයේ පළමු වචන දෙක. பழைய ஏற்பாட்டிலே 848வது பக்கம் வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சிங்களே ஹalleluya 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 ஹalleluya. இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இந்த ஸ்தானி ස්වාමීන් වහන්සේ யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறது என்னவென்றால் යාකෝබ් නුඹ මැව්වා වූ දෙවියන් වහන්සේ කියනසේක நீ பயப்படாதே නුඹ බය නොවන්න நான் உன்னை மீட்டு கொண்டேன். මක් නිසාද මම නුඹව මුදා ගත්තෙමි කියලා. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா என்னை மீட்டு කී எடுத்திருக்கிறார்? දෙනෙක් කියනවාද ස්වාමීන් වහන්සේ පියා මාව මුදවා ගත්තා කියලා. ஆமென். ආමේන්. நாங்கள் பாவத்திலே இருந்தோம், අපි පාපයේ හිටියා. சாபத்திலே இருந்தோம், අපි ශාපයේ සිටියා. உலகத்தின் அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் இருந்தோம். ලෝකයේ තුල තියෙන අපිරිසුදු ජීවිතය ஆனா තුල கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද எங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். අපිව මුදවා ගත්තා. விசேஷமாய் வேத வார்த்தை சொல்லுகிறது. විශේෂයෙන්ම ஆண்டவர் වචනේ என்ன කියනවා செய்திருக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද எங்களை කරේ? பேர் சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිව නම් වශයෙන් කතා කරලා තිනවා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? කී දෙනෙක් ඒක බාර சில ගන්නවා? நேரம் நம்முடைய பெற்றோர் நாங்க பிறந்த பிறகுதான் எங்களுக்கு ஒரு பேரை வச்சிருப்பாங்க. සමහර විට අපේ දෙමව්පියන් අපි ඉපදුනාට පස්සේ තමයි අපිට නම් තියලා ඇත්තේ. நம்முடைய ஆண்டவர் நம்ம தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் எங்களை கண்டது. ඒත් අපේ ස්වාමීන් වහන්සේ අපි ගර්භාෂයේ සිටින වෙලාවෙම ස්වාමීන් වහන්සේ අපිව දැක්කා. ஆமென். எங்களுடைய பெயரை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். අපේ නම ඔහු දැනගත්තා. ஹalleluya. Hallelujah. அப்ப ஆண்டவர் எங்களை என்ன செய்திருக்கிறாரா? නිසා ස්වාමීන් වහන්සේ අපිව මොකක්ද කරලා பெயர் තියෙන්නේ? சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිව නම් කියලා කැඳවලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அழைச்சாரா? කැඳවවද? அவர் எங்களை கொண்டு வந்தாரா? ස්වාමීන් වහන්සේ අපිව அவர் எங்களை ரட்சித்திருக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ අපිට ගැලවීමටපත් කරාද? ஆமென். ආමේன். அப்ப நம்மை அழைச்ச ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டு வரை நம்மை நடத்துவார். ස්වාමීන් වහන්සේ අපිව කැඳවපු ස්වාමීන් වහන්සේ මේ අවුරුද්දේදී අපිව මඟ පෙන්වයි. ஆமென். ආමේන්. அப்படியா? 2024 வரைக்கும் மட்டுமா எங்களை நடத்துவார்? ස්වාමීන් වහන්සේ 2024 දක්වා පමණයිද අපිට මඟ පෙන්වන්නේ? எப்ப வரைக்கும் நடத்துவாரு? අවදා වෙනක ස්වාමීන් වහන්සේ අපිට ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்த ස්වාමීන් වහන්සේ කියනවා ලෝකයේ අන්තිම சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். සෑම දිනයකදීම මම ඔබත් සමග සිටිනවා කියලා. ஆமென். ආමේන්. இதுவரை நடத்தி இருக்கிறாரு. මෙතෙක් ස්වාමීන් இந்த වහන්සේ வருஷத்துல இந்நாள் வரை நடத்தி இருக்கிறாரு. මේ දිනේ වෙනකම් මඟ இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். ඊට පස්සේ ස්වාමීන් ஏன்னா වහන්සේ நம்மை අපිව அழைத்தவர் அவர் உண்மை உள்ள தேவன். මොකද අපිව කැඳවන පියාණන් எங்களை වහන්සේ கடைசி பரியந்த நடத்துகிற தேவன். අන්තිමතෙක් අපිව මඟ இரண்டாவது පෙන්වනවා. வசனத்திலே சொல்லுகிறார், දෙවෙනි වචනේදී කියනවා எப்ப எப்பெல்லாம் எங்களோட கூட இருப்பாரு? ස්වාමීන් වහන්සේ කොයි කොයි අවස්ථාවේදීද අපිත් සමග සිටින්නේ?
நாங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது மட்டுமா? අපි සතුටින් ඉන්න වෙලාවෙ ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது மட்டுமா? අපි ආශිර්වාදයෙන් ඉන්න වෙලාවෙ විතරද? நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ කියනවා නුඹ ජල මැදින් நீ යන විට அக்கினியிலே நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ගිනි මැදින් යන විට මම නුඹ සමග எத்தனை සිටිනවා. பேர் சொன்னீங்க இருந்தாரு அப்படி? කීදෙනෙක් කියනවාද ස්වාමීන් වහන්සේ ඒ என்னுடைய කාලේ வாழ்க்கையில இந்த வருஷத்துல நாங்க கடந்து வந்த பாதை சில நாட்கள் சந்தோஷமா මේ இருந்திருக்கலாம். අවුරුද්දේදී අපි පහුගිය ගත කරලා ආපු කාලේ සමහරක් දවස්වල සතුටු වෙන්න තිබ්බා. சில நாட்கள் அல்லது அநேக நாட்கள் எப்படி இருந்திருக்கலாம்? බොහෝ දුරට ගොඩාක් දවස් කොයි විදිහට තියෙන්න ඇද්දද? பிரச்சனைகளா இருந்திருக்கலாம், ප්‍රශ්න තියෙන්න පුළුවන්. போராட்டங்களா இருந்திருக்கலாம், බැඳීම් තියෙන්න පුළුවන්. கண்ணீர்களா இருந்திருக்கலாம். කඳුල හැටියට තියෙන්න ඇති. கத்தர் கூட இருந்தாருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ස්වාමීන් වහන්සේ මේ මොහොතේදී මාත් සමග සිටියා ஆமென். කියලා කීදෙනෙක් அவர் கூட කියනවාද? இருந்தனால தான் அதை கடந்து வந்து இங்க வந்து நாங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ අපිත් සමග සිටින නිසා තමයි ඒ කාලේ අපි ගත කළ මේ ස්ථානට நாங்கள் அதை மேற்கொண்டு இருக்கிறோம். අපි ඒක ජය ගන්නට கத்தர் පුළුවන්. எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිට උදව් කරලා තිබෙනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. Hallelujah. இல்ல நம்ம யாராவது ஒரு மனுஷனை நம்பி நாங்க வழி கேட்டு வரும் பொழுது අපි කාවරි මිනිස්සෙකු විශ්වාස කළ පාරාගෙන එන சில වෙලාවෙදී இடத்துல இடையில எங்களை விட்டுட்டு போயிரலாம். ඔහු සමහරවිට මැදින් අපිව අත්හැරලා அவரோட දාන්න இடம் පුළුවන්. வந்தோன்னு அவர் போயிரலாம். ඔහුගේ ස්ථානයේ ආපු විට ඔහු අප අත්හැරලා ஆனா දාලා நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் මමයි ඔබයි නමස්කාර எங்களை කරන දෙවියන් கடைசி වහන්සේ பரியந்த எங்களுக்கு வழி காட்டுவார். අපිට අන්තිම මොහොත දක්වා අපිට கடைசி பரியந்த எங்களை வழி நடத்துவார். අන්තිම මොහොත දක්වා අපිට මඟ எத்தனை ஆண்டுகள் நாங்கள் கடந்து சென்றாலும் අවුරුදු කීයක් අපි ගත எங்களுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் அவர் நல்ல தகப்பனாக எங்களோடு கூட இருப்பார். ඉන්නාත් එක් ස්වාමීන් වහන්සේ விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. ஹalleluya. Hallelujah. சில நேரம் இந்த வருஷம் இருக்கிற மனுஷர்கள் அடுத்த வருஷம் இல்லாமல் போகலாம். සමහරවිට මේ අවුරුද්දේ ඉන්නව මනුෂ්‍යයන් ඊළඟ වසරට ඉන්නේ ஆனா නැහැ. எங்களை அழைத்த தேவன் கடைசி பரியந்த நம்மோடு கூட ඒ இருப்பார். නමුත් අපිව කැඳවපු දෙවියන් වහන්සේ අන්තිම මොහොත நாங்க දක්වා අපිත් வேதத்திலே සමග பார்க்கிற සිටිනවා. அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு வந்தது. අපි බයිබලයේ බලනවා ගොඩාක් කට්ටිය அநேகரை தேவன் அழைத்தார். ස්වාමීන් වහන්සේ කැඳවලා ஒவ்வொருடைய තිබෙනවා. வாழ்க்கையில் நாங்கள் கடைசி பரியந்தம் பார்க்கும் பொழுது ඔවුන්ගේ හැම ජීවිතයකම අන්තිම මොහොත ஆண்டவர் දක්වා அதிசயமாய் அவர்களை நடத்தி இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මම පුදුම ආස්කම් ලෙස ஆச்சரியமாய் தேவன் அவர்களை நடத்தி இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මම පුදුම ලෙසට ඔවුන්ව මඟ පෙන්වලා நாங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது අපි ගමු උත්පත්ති පොතේ 12 වෙනි முதல் 2 வசனங்களிலே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறதை பார்க்கலாம். දකින්න පුළුවන් ඒ කොටසේදී ස්වාමී ආබ්‍රහම්ට ස්වාමීන් වහන්සේ කැඳවන එක. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே උත්පත්ති පොතේ 12 වෙනි முதல் 2 පරිච්ඡේදයේ வசனங்கள் පළමු වචන දෙක வாசிப்போம். කියවමු. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹalleluya, හalleluya. ஹalleluya. Hallelujah. ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ආබ්‍රහම්ව ස්වාමීන් වහන්සේ කැඳවනවා. அழைக்கும் பொழுது என்ன சொல்றாரு? මොකක්ද කියන්නේ? ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යහපත් පොරොන්දුවක් ඔහුට දෙනවා. நீ பயப்படாத, ඔබ බය වෙන්න நான் එපා. உன்னோட இருப்பேன், මම ඔබත් සමග நான் உன்னை සිටිනවා. ஆசீர்வதிப்பேன், මම ඔබ நான் ආශිර්වාද உன்னை உயர்த்துவேன், කරනවා. මම ඔබ நான் உன்னை උසස් மேன்மையாக කරනවා. வைப்பேன்னு தேவன் வாக்கு මම பண்ணுகிறார். ඔබ උසස් කොට තබනවා කියලා ස්වාමීන් වහන්සේ පොරොන්දු වෙනවා. எத்தனை பேர் சொல்றீங்க ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தினார் ඒ என்று? දෙනෙක් කියනවාද ආබ්‍රහම්ව කැඳවපු දෙවියන් වහන්සේ ඔහු ආශිර්වාදමත් ලෙස දිබා තියාගත්තා ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ඔහු ආශිර්වාද කරාද නැද්ද? யாராவது சொல்றீங்களா நான் ஆண்டவரை நம்பி வந்த நாளே என் வாழ்க்கையில வர வர குறைவும் பிரச்சனையும் தான் கூடி இருக்குன்னு யாராவது சொல்றீங்க? කවුරුහරි කියනවාද ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරලා ඇවිල්ලා මගේ ජීවිතේ මම ගොඩාක් ප්‍රශ්න වලට තමයි මුහුණ දෙන්නේ කියලා? பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ප්‍රශ්න එන්නට පුළුවන්. ஏன்னா வராம இருக்காது. අයින් නැතුව තිබෙන්නේ නැහැ. உலகத்துல எங்களுக்கு உபத்திரம் உண்டு. ලෝකයේ තුල අපිට ஆனா ප්‍රශ්න நீங்க කරදර கடந்து வந்த එනවා. பாதைகளை திரும்பி பார்த்தால் ඒත් ඔබ පහසු කරගෙන நீங்க ආපු දවස් ரட்சிக்கப்பட බැලුවා. முன்னுக்கு இருந்ததற்கும் ඔබ ගැලවීමට පෙර හිටපු එකටත් இன்னைக்கு நீங்க இருக்கிறதற்கும் மாற்றம் இருக்குதா இல்லையா? ගැලවීමට පසු ඉන්න එකටත් ඔබ எத்தனை பேர் சொல்றீங்க වෙනස්කමක් மாற்றம் இருக்கு, තිබෙනවද නැද්ද? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? කී දෙනෙක් කියනවද මට වෙනසක් තියෙනවා මම ආශිර්වාදයට ලත් වුණා කියලා? நல்ல கையை வைத்து காட்டுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். உங்க ஹalleluya. கையை சொல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். අපල සනාදයට நாங்கள் ලබා දුන්න எல்லாரும் දෙවියන් වහන්සේ මහිමපත් நாங்கள் කරමු. இயேசுவை அறிய முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் අපි හැමෝම අපි ස්වාමීන් වහන්සේ අඳුනන කලින් අපේ ජීවිතය හැරලා බලන විට நாங்க ரொம்ப குறைவுகள் மத்தியிலே தரித்திரத்திலே இல்லையா நிறைய நாங்க போராட்டங்கள் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கை போய் இருந்திருக்கும். අපේ ජීවිතේ ගොඩාක් අඩුපාඩු මැද්දේද පොරපැදුම් මැද්දේද இன்னைக்கு நம்ம තත්ත්වභාවයක இருக்கிறதை තිබුණා பார்க்கல තියෙනවා. எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம். අපි ඒකියාවට වැඩ ආමෙන් කොයිතරම් சொல்லுங்களேன். ආශිර්වාදයෙන් ஆமென்.
நாங்க உயர்வாக இருக்கிறோம், අපි උසස්ව நாங்க ඉන්නවා மேன்மையாக இருக்கிறோம், උසස්ව நாங்க ඉන්නවා சந்தோஷமா இருக்கிறோம். අපි සතුටින් ஏன்னா ඉන්නවා. எங்களை அழைத்த தேவன் මොකක්ද අපිව කැඳවන எங்களை දෙවියන් ஆசீர்வதிக்கிறவராய் වහන්සේ இருக்கிறார், අපිව ආශිර්වාද කරන எங்களை ස්වාමීන් உயர்த்துகிறவராய் இருக்கிறார், අපිව උසස් කරන எங்களை ස්වාමීන් நடத்துகிறவராய் වහන්සේ இருக்கிறார். අපිව මඟ පෙන්වන ஆபிரகாமை ස්වාමීන් அழைத்தாரு, වහන්සේ ආබ්‍රහම්ව ஒன்றுமே කැඳවුවා. இல்லாம கர்த்தரை நம்பி புறப்பட்டு போனான். මො කිසිවක් නැතුව දෙවියන් ஆனா වහන්සේ கர்த்தர் විශ්වාස அவனை කරලා எப்படி ගියා. மாற்றினாரா? ඒත් ස්වාමීන් වහන්සේ ඔය කොහොමද ஒரு වෙනස් பெரிய කළේ? சீமானாக தேவன் மாற்றினார். ස්වාමීන් වහන්සේ ඔවම උසස් பூமியிலே තැනට தேவன் ගියා. அவனை பெருக பண்ணினாரு, ස්වාමීන් වහන්සේ මේ පොළොව තලයේදී ඔහු ஆசீர்வாதமாய் වර්ධනය தேவன் කරා. வைத்தாரு. ආශිර්වාදමත් இன்னைக்கு நானும் ස්වාමීන් நீங்கள் වහන්සේ ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்றால் මමයි ඔබයි அது ආශිර්වාදයෙන් எங்களுடைய பலத்தினால் ඉන්නවා. வந்ததல்ல, අපේ எங்களுடைய බලයෙන් නොවේ. சுயத்தினால் வந்ததல்ல, අපේ எங்களுடைய ඥානයෙන් திறமையினால் வந்ததல்ல, අපේ හැකියාවෙන් எங்களை නෙමෙයි. அழைத்தவர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த அவருடைய ஆசீர்வாதங்கள். අපේ කැඳවන දෙවියන් වහන්සේ ஹalleluya, ඔබ කරුණාවෙන් අපිට ලබා ஹalleluya. දුන්න எங்களை ආශිර්වාදය. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருந்து எங்களை நடத்தி இருக்கிறார். අපේ කැඳපු දෙවියන් වහන්සේ අවංක ලෙස අපිට යාපත් දේවල් කරලා තියෙනවා. ஆமென். ஆமென். எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். අපිට ආශිර්වාද அதே කරලා போல තියෙනවා. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை எடுப்பீர்களே ඒ ஆனால் වගේම ඔබ දාවිද්ගේ ජීවිතය சங்கீதம் බලන විට 78 அதிகாரத்துல ගීතාවලිය அவருடைய அழைப்பை 78 குறித்து விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ගීතාවලිය 78 அவருடைய அழைப்பை குறித்து விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ඔහුගේ කැඳවීම ගැන මේ ලෙස සඳහන් කරලා තිබෙනවා. 78வது அதிகாரத்திலே ගීතාවලිය 78 වෙනි පරිච්ඡේදයේ 70வது 71வது வசனங்களிலே 70 සහ 71 වචන කියවමු. வாசிங்க. 78ஆம் அதிகாரத்துல ගීතාවලිය 78 වෙනි 70வது පරිච්ඡේදයේ 71வது வசனங்கள் 70 සහ 71 வாசிப்போம். කියවමු. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஹalleluya, හalleluya சத்தம் ஹalleluya. හalleluya. தாவீது ஆண்டவர் எங்க இருந்து அழைத்து கொண்டு வந்தாரா? දාවිද්ව ස්වාමීන් වහන්සේ කොහේ ඉඳලාද කැඳවගෙන ආවේ? எங்க இருந்தாரு தாவீது? දාවිද් කොහෙද සිටියේ? ஆட்டு தொழுவத்துக்குள்ள බැටළු ගාල්වල ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ඔහු බැටළුවන් රැක බලාගෙන வேதம் හිටියා. சொல்லுகிறது බයිබලයේ සඳහන් கறவல் වෙනවා ஆடுகளின் பின்னாலே திரிந்து கொண்டிருந்தார். ඔහු බැටළුවන් පිටිපස්සේ යමින් සිටියා. ஆமென். ආමේන්. யோசிச்சு பாருங்க, தாவீது எங்க திரிஞ்சிட்டு இருக்கிறாரா? කල්පනා කරලා බලන්න ස්වාමීන් எங்கேயோ ஒரு වහන්සේ வனாந்தரத்துல, කොහෙදෝ එක වනාන්තරයක எங்கேயாவது ஒரு மலைக்கு மேல ඔය හරි එක කන්දක උඩ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? මොකක්ද ඔහු කරගෙන හිටියේ? ஆடுகளை பின்னால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ඔහු බැටළුවන් පසුපස ගිය පුද්ගලයෙක්. அப்படிப்பட்ட அவனை එහෙම හිටපු පුද්ගලයෙක්. ஆண்டவர் என்ன செய்தாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරේ? தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக, තමාගේ ඊශ්‍රායෙල් දේශය රකින්නට, ஆமென், ආමේන්, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக, ඊශ්‍රායෙල් ජනතාව මඟ இஸ்ரவேல் පෙන්වන්නට, தேசத்துக்கு ஒரு ராஜாவாக ඊශ්‍රායෙල් දේශයට රජෙක් ලෙසට தேவன் அழைத்து கொண்டு வந்தார். ස්වාමීන් වහන්සේ ඔහුව කැඳවගෙන ආවා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தா எங்க வாழ்க்கை மாறிடும். ස්වාමීන් වහන්සේ කැඳවගෙන ආවොත් අපේ ජීවිත எத்தனை பேர் වෙනස් ஆமென் වෙනවා. சொல்றீங்க? ඊ දෙනෙක් ආමේන් කියනවාද? முந்தி எங்க வாழ்க்கை எவ்வளவோ எப்படியோ இருந்திருக்கும். මීට පෙර අපේ ජීවිතේ කොයි அவர் ආකාරයකට நம்மள கையை பிடிச்சு கொண்டு வந்த பிறகு ඒ ස්වාමීන් වහන්සේ අපිව අත්අල්ලගෙන ආවට எங்க வாழ்க்கை පස්සේ தலைகீழா மாறி இருக்கும். අපේ ජීවිතේ ඒ ආපසින්ම වෙනස් වෙලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. தாவீதுக்கு இருந்த அனுபவம் அந்த ஆட்டை குறித்து தான். දාවිඩ්ට තිබුණා වූ එක්ස්පීරියන්ස් එකේ බැටළුවන් ගැන විතරයි. ஹalleluya. Hallelujah. ஒரு கூழாங்கல்ல அடிக்கிற அனுபவம் தான் அவனுக்கு இருக்கிறது. ඔහුට තිබේ ගල් වලින් ඊට කෙටින් ගහන එක පමණයි. ஹalleluya. හalleluya. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் அழைத்த பொழுது ඒ වගේ පුද්ගලෙක්ව ස්වාමීන් වහන්සේ කැඳවුවට පසු அவன் எப்படி மாறுறான்? ඔහු කොහොමද වෙනස් தேசத்துக்கு වෙන්නේ? ராஜாவாக, ඔහු දේශයකටම රජෙක් වෙනවා. சிங்காசனத்திலே தேவன் உட்கார வைத்தார். ස්වාමීන් වහන්සේ ඔහුට කිරුළ පන්දල වාඩි කරනවා. ஆமென். ආමේන්. அவரை அழைத்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், කැඳවපු ළමයින් දෙවියන් වහන්සේ உயர்த்துகிற தேவன். උසස් කරන දෙවියන් நான் වහන්සේ. விசுவாசிக்கிறேன் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். විශ්වාස කරන ස්වාමීන් நாங்கள் වහන්සේ இருக்கிறதை අපේ பார்க்க හැමෝම ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். අපිට අපේකට වඩා ස්වාමීන් වහන්සේ අපිව யோசிச்சு උසස් பாருங்க, කර எப்படி තිබෙනවා. எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருந்திருப்போம். කල්පනා කර බලන්න අපි කොයි ආකාරයෙන් ඉන්නේ නැද්ද? ஆமென். சில நேரம் உங்களோட பழைய போட்டோஸ் எடுத்து பார்த்தா இருக்கும் இல்லையா? සමහරකට ඔබගේ පරණ ඡායාරූප අරන් බැලුවොත් එපෙන්නේ. பார்க்க முடியாம இருந்திருக்கும் உருவம். බලන්න බැරුව තිබෙන්නේ இருந்த අපේ நிலைமையை රූපය. பார்க்க முடியாம අපි இருந்திருக்கும். හිටපු වාතාවරණය අපිට බලන්න எங்கேயோ බැරුව ඇති. தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். අපි කොහේ හරි සැරිසරමින් ඉන්නට அப்படிப்பட்ட ඇති. எங்களை தேவன் தெரிந்தெடுத்தார். නමුත් ස්වාමීන් වහන්සේ අපිව ஆண்டவர் තෝරගත්තා. அழைத்தாரு.
ස්වාමීන් වහන්සේ අපිට ஆண்டவர் කැඳවුවා. உயர்த்தினாரு. ස්වාමීන් වහන්සේ අපි උස්සස් இன்றைக்கு ஒரு කරා. ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ අපිට ஒரு ස්ථානයක් உயர்வை දීලා கொடுத்திருக்கிறாரு. තිබෙනවා. ස්වාමීන් වහන්සේ අපිට උස්සස් ஒரு தகுதியை දීලා கொடுத்திருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරලා තිනවා. ஆசீர்வச்சிருக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ අපිට ආශිර්වාද ஹalleluya. කරලා තිනවද? அந்த ආමේன். தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு දාවීද් அவனை ස්වාමීන් அழைத்து වහන්සේ கொண்டு வந்து ඔහුව කැඳවගෙන முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி ඊශ්‍රායලට வைத்தார். රාජ්‍යයක් ලෙස ස්වාමීන් වහන්සේ ඔහුව තැබුවා. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. අද අපි සේවය කරනවා නම් චුට්ටක් කල්පනා කරලා බලන්න. ஏதாவது எங்களுக்கு தகுதி இருக்குதா? අපිට මොනකක් හරි සුදුසුකමක් තිබෙනවද? ஆமென். ஆமென். எந்த விதமான தகுதி இல்லாத எங்களை අපිට කිසි සුදුසුකමක් தேவன் அழைத்து ස්වාමීන් වහන්සේ எங்கள் பாவங்களை மன்னித்து අපේ පාපයට කමා කරලා கிருபையாக அவருடைய வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මහත් කරුණාවෙන් ඔහුගේ රැකියාව අපි ලබා දීලා තියෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தேவ ஏசப்பா என்னை அழைத்ததனால நான் ஆசீர்வாதமா மாறிட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ස්වාමීන් වහන්සේ මාව කැඳවපු නිසා මම ආශිර්වාදයට පත් වුණා ஆமென். කියලා இல்ல இந்த කීවා. உலகத்துல எத்தனையோ பேர் மத்தியிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். මන්ද කිව්වොත් මේ ලෝකයේ කිහිප දෙනෙක් අතර ස්වාමීන් වහන්සේ අපිව තෝරගෙන அதனால කැඳවලා தான் நாங்க තියෙනවා. பாக்கியவான்களா ඒ இருக்கிறோம். නිසා තමයි අපි அதனால වාසනාවන්තයෝ தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா ඒ නිසා இருக்கிறோம். තමයි අපි ආශිර්වාද நீங்க பேதுருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களேயானால் ජීවිතේ බලනවා. எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஒரு விசை லூக்கா 5வது அதிகாரத்துல ලූක් සුභාරංචි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 10வது 11வது வசனங்களை வாசிப்போம். 10 10 සහ 11 11 වෙනි පද லூக்கா කියවමු. 5வது அதிகாரம் ලූක් සුභාරංචි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 10வது 11வது வசனங்கள் 10 සහ 11 වෙනි පද வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானு அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹalleluya. இங்க கவனிங்க. ஹalleluya. හalleluya. பேதுரு யாரா இருக்கிறாரு? පේදුරු මොන වගේ කෙනෙක් ලෙස සිටිනවද? சொல்லுங்களேன். කියන්න. மீன் பிடிக்கிறவர். ඔව් මසුන් எத்தனை අල්ලන பேர் කෙනෙක්. மீன் பிடிக்கிறவங்கள කී பார்த்திருக்கிறீங்க? දෙනෙක් මසුන් අල්ලනන් කට්ටියව දැකලා තියෙනවද? அவங்க கரையோரத்துல மீன் பிடிக்கிற இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா ඔවුන්ගේ இருந்திருக்கும்? ජීවිතේ කොයි ආකාරයෙන් තිබෙනවද? ஆமே. ආමේ. படிப்பறிவு இல்லாதவர்களா இருப்பார்கள். ඔන්න නූගත් කට්ටිය ලෙස இல்லையா? ඉන්නවා. சமுதாயத்துல ஒரு பெரிய ஸ்தானத்தில் உள்ளவர்களா இருக்க மாட்டார்கள். සමාජයේම උසස් තැනක සිටින පිරිසක් இப்ப නෙවෙයි. இந்த பேதுருவை ஆண்டவர் தேடி வந்து නමුත් මේ පේදුරු දෙවියන් அவனை වහන්සේ ஆண்டவர் සොයාගෙන அழைக்கிறதை ඇවිල්ලා பார்க்கலாம். ස්වාමීන් වහන්සේ ඔහුට இது කැඳවන එක முதல் අපි உன்னுடைய දකින්න வாழ்க்கை පුළුවන්. மாற போகிறது. අද දවසේ සිට ඔබගේ ජීවිතේ நீ වෙනස් மீன் වෙන්නට பிடிக்கிறவன் යනවා. அல்ல, ඔබ මාළුව මසුන් අල්ලන කෙනෙක් நீ නෙමෙයි. மனுஷர்களை ஆதாயப்படுத்த போகிறாய். ඔබ මනුෂ්‍යයන්ව බිහි කරන්න යනවා කියන. ஆமே. நம்ம பேதுரு என்ன செய்தாரா? පේදුරු මොනවාද කරේ? எல்லாத்தையும் விட்டுட்டு හැමදේම අත්හැරලා දමලා யாரோட பெண்ணுக்கு போனாரு? කාගේ පිටපසින් அந்த දෝලන්නේ? அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ඒ කැඳවීමට තමන්ව බාර දීලා இயேசு கிறிஸ்துவின் பின்னால போனாரு. ඒවන් වහන්සේගේ පිටිපස්සෙන් எத்தனை பேர் යනවා. சொல்றீங்க இப்படி மீன் பிடிக்கிறவனா இருந்த பேதுருடைய வாழ்க்கை කී දෙනෙක් කියනවද මේ මසුන් අල්ලන පුද්ගලයාගේ ජීවිතේ ஆசீர்வாதமா மாறிச்சு? ආශිර්වාද වුණා කියලා. ஆமே. ආමේන්. எப்படி மாறினாரு? කොහොමද ඔහු වෙනස් ஒரு වුනේ? பெரிய அப்போஸ்தலனாக மாறினார். ඔහු ධර්මිෂ්ඨයෙක් ලෙසට වෙනස් වුණා. பேர்த்து வரைக்கும் අපොස්තලයෙක් වශයෙන් වෙනස් වුණා. ஹalleluya. හalleluya. எல்லா ஊழிய வரங்களை தேவன் அவருக்கு கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ ඔහුට සෑම සේවකයේ වරම් දීමන ලබා දුන්නා. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். ඔහු දේශනා කරන්නට පටන් ගත්තා. ஆமே. ආමේන්. நிறைய பேர் என்ன சாட்சி சொன்னாங்க? ගොඩක් දෙනෙක්ගේ දරපු සාක්ෂිය කුමක්ද? என்ன சொன்னாங்க? මොකක්ද කිව්වේ? பேதுருவை பத்தி தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க? ඔහු ගැන දන්නව කට්ටිය මොකක්ද කිව්වේ? படிப்பறிவில்லாத ஒருவர். මොහු නූගත් අය. ஆமே. ආමේන්. இப்ப என்ன செய்யறாரு? ඒත් දැන් මොනවද வல்லமையாக කරන්නේ? தேவனுடைய வார்த்தையை பேசுறாரு. ඊට බලවත් ලෙසට ස්වාමීන් எத்தனை වහන්සේගේ பேர் ஒரு වචනේ කතා பிரசங்கத்துல කරනවා. ரட்சிக்கப்படுறாங்க? කී දෙනෙක් පළමු දේශනාවෙන්ද 30 ගැලවෙන්නට පත් பேர் වෙනවද? 5000 பேர் ஒவ்வொரு பிரசங்கத்துல හැම ரட்சிக்கப்படுகிறார்கள். දේශනාවකදම 5000 ගාණක් මිනිසුන් அவருடைய ගැලවෙන්නට நிழல் පත් பட்டு වෙනවා. அநேகர் சுகம் அடைகிறார்கள். ඔහුගේ එවනැල්ල විදිහලා බොහෝ පිරිසක් සුවය ලබනවා. அப்ப இந்த பேதுரு யாரா இருந்தாரு? මේ පේදුරු කෝවේ වගේ කෙනෙක්ද? சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ඔව් மனுஷன். ඊට සාමාන්‍ය මසුල් අල්ලන පුද්ගලයෙක්. ஜீவனுள்ள தேவன் அவனை அழைத்த ඒත් பிறகு අපේ ජීවමාන දෙවි පියාණන් වහන්සේ ඔහුව அவனுடைய කැඳවලා வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ඔහුගේ மாறியது. ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ பிரகாசமாய் மாறியது. ඔහුගේ ජීවිතේ அவனுக்கு உயர்வு வந்தது. ඔහුට උසස් அவருக்கு වීමක් மேன்மை ආවා. வந்தது. ස්වාමීන් වහන්සේ ඔහුට උසස් වීමක් ලබා දුන්නා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நம்ம அழைச்ச ஆண்டவர் நம்ம அப்படி வைக்க விரும்புகிறார். අපේ කැඳවපු දෙවියන් වහන්සේ අපේ ඒ ආකාරයේ எங்களை තියන්නට அப்படி කැමතියි. ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ ඔය அப்படி දේශ எங்களை අපිට உயர்த்தி ආශිර්වාද இருக்கிறாரு. කරනවා. ස්වාමීන් වහන්සේ අපේ அப்படி எங்களை අපිට மேன்மைப்படுத்தி පත් කරලා இருக்கிறாரு. තිබෙනවා. වහන්සේ අපේ උසස් කරලා තිබෙනවා. இனிமேலும் எங்களை ஆண்டவர் நடத்துவார். මීට බින් පස්සේ ස්වාමීන් விசுவாசிக்கிறீங்களா? වහන්සේ අපිට මඟ புதிய පෙන්වනවා. வருஷம் என்ன
என்ன செய்ய போறோம்? අලුත් අවුරුදු මොකක්ද අපි எப்படி කරන්න முகம் கொடுக்க යන්නේ? போறோம்? අපි කොහොමද ඒකට මුහුණ எப்படி දෙන්න பிரச்சனையை යන්නේ? சமாளிக்க போறோம்? කොහොමද මේ ප්‍රශ්න වලට අපි පිළිතුරු அப்படி සොයන්නේ? யோசிக்கிறீங்களா? එහෙම ඔබ කල්පනා කරනවද? நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. ඔබ කැළඹිලිතාවයට පත් වෙන්න கர்த்தர் ඕනේ எல்லா නැහැ. நேரத்துல நம்மோடு கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ හැම මොහොතකදීම අපිත් සමග සිටිනවා. ஆமென். ආමේන්. கால ஆராதனையில ஒரு சகோதரன் ஆராதனை முடிஞ்சு சொன்னா நான் ஒரு பயத்தோட வந்திருந்தேன். නමස්කාරය ඉවර වෙලක සහෝදරයෙක්ව මම යම්කිසි බයකින් ආවා. ஒரு பிரச்சனை நிமித்தம் மிகுந்த பயத்தோடு ඒක வந்திருந்தேன். ප්‍රශ්නයක් නිසා මම ගොඩාක් බයෙන් குழம்பி போய் ආවා. வந்திருந்தேன். මම ගොඩාක් අවුලෙන් ஆனா ආවා. கர்த்தர் என்னோட ඒ பேசினார். ස්වාමීන් වහන්සේ මගෙත් සමග நீ කතා කරා. பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ඔබ பேசினார். බය වෙන්න බෑ මම ඔබ සමග සිටිනවා ஹalleluya. කියලා ස්වාමීන් වහන්සේ කතා கர்த்தர் කරා. நம்மோடு கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිත් සමග இதுவரை සිටිනවා. நடத்தினவர் இனிமேலும் நம்மளை මේක நடத்துவார். අපේ මග පෙන්වපු நம்ம දෙවියන් அழைச்சவர் அவர் உண்மையுள்ள தேவன். අපේ කැඳවපු யார் දෙවියන් நம்மளை වහන්සේ கைவிட்டு අපේ போனால் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். කවුරු අපව අත්හැරලා ගියත් யார் ස්වාමීන් நம்மை වහන්සේ விட்டு விலகினால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். කවුරු අපෙන් අර ගියත් ස්වාමීන් වහන්සේ අපව දාලා விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில்